ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு தி பிப்ஸ் இன்ஜினியர். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் நான் எப்படி வந்து ஃபேஸ் ஒன் அக்கௌண்ட் வந்து ஃபண்டக் பிப்ஸில் வந்து பாஸ் பண்ணேன் 25K அக்கௌண்ட்டை அப்படி சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் என்னோட ஃபேஸ் டூ அக்கௌண்ட் வந்து எப்படி நான் பாஸ் பண்ணேன். ஸோ பேசிக்காக என்னோட ஃபேஸ் டூ அக்கௌண்ட் வந்து நான் பாஸ் பண்ணுறதுக்கு வந்து என்னோட சைக்காலஜி வந்து எப்படி ப்ளே ஆச்சு சொல்லி தான் இந்த இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக என்னோட ஃபேஸ் டூ அக்கௌண்ட் வந்து ஒரு 6% வந்து ட்ரா டவுன் போயிடுச்சு. ஸோ அதுலேருந்து தான் நான் ரெக்கவர் பண்ணி ஜஸ்ட் ஒரு 2 ட்ரேட்ஸ்லேயே வந்து நான் பாஸ் பண்ணிட்டேன் என்னோட ஃபேஸ் டூ அக்கௌண்ட்டை. 2 ட்ரேட்ஸில் 2 டேஸில் பாஸ் பண்ணிட்டேன். ஸோ நான் அதை எப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் எந்த ஒரு ட்ரேட் பிரேக் டவுனை பற்றி வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் என்னோட சைக்காலஜி, ஸோ நான் அதை எப்படி வந்து ரெக்கவர் பண்ணேன் என்னோட ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி அப்படி சொல்லி தான் நான் வந்து இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா என்னோட மாஸ்டர் அக்கௌண்ட் வந்து ஸ்டில் இன் ட்ரா டவுன். ஸோ ஒரு 2.4% வந்து ட்ரா டவுனில் தான் இருக்குது. ஸோ டுமாரோ இன்னைக்கு வந்து டேட் வந்து 14. ஸோ நாளைக்கு தான் என்னோட பே அவுட். பட் ஸ்டில் இந்த அக்கௌண்ட் வந்து இன்னும் ட்ரா டவுனில் தான் இருக்குது. பட் ஹோப்ஃபுல்லி ஐ வில் கெட் அ பே அவுட். நான் வந்து மேபி இந்த மந்த் எண்டில் வந்து ஒரு பே அவுட் எடுத்தால் நான் உங்களுக்கு அது ஒரு வீடியோவை போடுறேன். ஸோ இதான் என்னோட ஃபேஸ் டூ அக்கௌண்ட்டு. ஸோ ஃபேஸ் டூ அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து டிசம்பர் 11th ஸ்டார்ட் பண்ணேன் ஆக்சுவலி. ஸோ ஃபேஸ் ஒன் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஜஸ்ட் ஒரு 3 டேட்ஸ்லேயே பாஸ் பண்ணிட்டேன். ஃபேஸ் ஒன் வந்து 8%. ஃபேஸ் டூ அக்கௌண்ட் பாஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன் சைக்காலஜிக்கலாக. அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட ரூலை வந்து ரொம்ப பிரேக் பண்ணிகிட்டே இருந்தேன். எனக்குன்னு ஒரு ரூல் இருக்குது. ஸோ இந்த ரூல்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணால் தான் அந்த ட்ரேட் நான் எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா 95 நான் வந்து லாஸ் பண்ணியிருந்தேன். பட் இந்த ட்ரேடு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2 ட்ரேடு தான் எடுத்திருப்பேன் டோட்டலாக. ஸோ 95 வந்து லாஸ் பண்ணது வந்து ஓகே. பட் வந்து மண்டே பார்த்தீங்கன்னா நான் ஆல்மோஸ்ட் 8 ட்ரேட்ஸ் எடுத்திருப்பேன். ஆக்சுவலி நான் மேக்ஸிமம் நான் 4 ட்ரேட்ஸ் தான் எடுக்கணும். அதுக்கு மேலே எடுக்கக்கூடாது ஒரு டேக்கு என்னோட ரூல் படி, என்னோட ஸ்ட்ராட்டஜி படி. பட் வந்து நான் எடுத்த ட்ரேட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 8 ட்ரேட்ஸ். ஸோ இந்த 8 ட்ரேட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு சைக்காலஜிக்கலாக அஃபெக்ட் ஆச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் ப்ராஃபிட் பண்ணேன், அடுத்து லாஸ் பண்ணேன், பிரேக் ஈவன், ப்ராஃபிட், லாஸ். லாஸ்ட்ல வந்து போதும்டா இந்த ப்ராஃபிட் வந்து இதுக்கு மேலே வேணாம், இதுக்கு மேலே பண்ணால் லாஸ் ஆயிடும்னு சொல்லிட்டு நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து ரூல் பிரேக் பண்ணனால தான் வந்து பேசிக்காக பார்த்தீங்கன்னா $110 வந்து நான் முடிச்ச மாதிரி இருந்துச்சு. இல்லைனா ஆல்மோஸ்ட் 400 கிட்ட ப்ராஃபிட் பண்ணியிருப்பேன் இந்த ட்ரேடை. ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா இது ஓகே. இது வந்து மேக்ஸிமம் 4 ட்ரேட்ஸ் ரூலை ஃபாலோ பண்ணேன். என்னோட பெர் டே வந்து நான் மேக்ஸிமம் என்னோட லாஸ் வந்து 2% வைப்பேன். ஏன்னா எய்ம் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா $1,500லேருந்து $2,000 வந்து நான் எய்ம் பண்ணுவேன். ஸோ அப்படி எய்ம் பண்ணும்போது வந்துட்டு மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு வந்து நான் ஒரு 4 ட்ரேட்ஸ் எடுப்பேன். 1%லேருந்து 2% வந்து ரிஸ்க் வைக்கலாம். அதுதான் என்னோட ரூல் படி. ஸோ இந்த டிசம்பர் 16th வந்து ஓகே. எனக்கு லாஸ் ஆச்சு. பட் ஸ்டில் ஓகே. நான் எல்லா ரூலுமே ஃபாலோ பண்ணனால இந்த டே வந்து சைக்காலஜிக்கலாக பெருசாக அஃபெக்ட் ஆகல. ஸோ 17th வந்து நான் எந்த ட்ரேடும் பண்ணல. ஐ திங்க் அது வந்து என்எஃப்பி டேன்னு நினைக்கிறேன். ஸோ என்எஃப்பி நியூஸ் இருந்தனால பெருசாக நான் வந்து ட்ரேட் பண்ணல. 18th வந்து பார்த்தீங்கன்னா சிபிஐ நியூஸ் இருந்துச்சு ஆக்சுவலி. ஸோ சிபிஐ நியூஸ் இருந்துச்சு. எனக்கு என்னன்னா வந்து நல்ல என்ட்ரி ஆக்சுவலி இருந்துச்சு சிபிஐ நியூஸ்க்கு முன்னாடி. ஸோ என்னோட ரூல் படி பார்த்தீங்கன்னா நியூஸ் இருக்கு, அப்படி ஒரு ரெட் ஃபோல்டர் நியூஸ் இருக்கு அப்படின்னா அந்த நியூஸுக்கு அப்புறம் தான் நான் வந்து ஆக்சுவலி நல்ல என்ட்ரி கிடைச்சா மட்டும் தான் ட்ரேட் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து எவ்வளோ நல்ல என்ட்ரி கிடைச்சாலுமே எடுக்க ட்ரை பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து சம்டைம்ஸ் வந்து நியூஸுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரியல் மூவ்மெண்ட் இருக்காது. மேக்ஸிமம் வந்து மார்க்கெட் வந்து கன்சல்டேஷன் ஃபேஸில் தான் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு மேனிபுலேஷன் ஃபேஸில் இருக்கும். ஸோ நியூஸ்க்கு அப்புறம் தான் ஒரு ரியல் மூவ்மெண்ட் இருக்கும். ஏன்னா நியூஸ்க்கு அப்புறம் தான் ஆக்சுவல் நியூயார்க் செஷன் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஆக்சுவலி டிசம்பர் 18th நான் வேணா சார்ட்டில் வந்து ஷோ பண்ணி காட்டுறேன். டிசம்பர் 18th வந்து ஓகே ஓகே இது டிசம்பர் 18th. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து ட்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டுக்கு வந்து பை ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ அப் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து ஒரு 4 ஹவர் ஹை, இது 4 ஹவர் லோ. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட் வந்து கன்சால்டேஷனில் இருந்துச்சு ஓவராலாக. பட் நான் எப்போல்லாம் வந்துட்டு மார்க்கெட் வந்து ஒரு ஒரு செல் சைட் லிக்விடிட்டி வந்து ஸ்வீப் பண்ணதோ அப்போ வந்து நான் வந்து பை பண்ணிடுவேன் கோல்டை. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா 18th வந்து இங்கே ஒரு நல்ல என்ட்ரி ஆக்சுவலி கிடச்சிது.
ஸோ 10:00 வந்து ஒரு நல்ல ஒரு 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 செல் சைட் லிக்விடிட்டி வந்து ஸ்வீப் பண்ணிட்டு, ஒரு நல்ல என்ட்ரியுமே எனக்கு கிடைச்சிருந்துச்சு. எனக்கு ஏ பிளஸ் செட்டப் மாரி. ஸோ நான் வந்து ஓகே நியூஸ் வந்து 2:30 தானே. ஸோ நம்ம வந்து ஒரு என்ட்ரி ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு என்ட்ரி எடுத்தேன். ஸோ மார்க்கெட் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்டின்னா, நான் வந்து பிரேக் ஈவன்ல போடல மார்க்கெட்ட. ஐ மீன் என்னோட பிரைஸ. ஸோ ஸ்டில் மார்க்கெட் மேல போயிட்டே இருந்தது. அப்புறம் ஒரு சடன் ஃபால் ஆச்சு. திரும்பியும் வந்து எனக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் டைம். ஸோ செகண்ட் என்ட்ரி எடுத்தேன். செகண்ட் என்ட்ரியுமே வந்து மேல போற மாரி இருந்துச்சு. திரும்பி எனக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. சாரி இந்த இருக்குன்னு நெனைக்கிறேன். ஸோ இங்க தான் நெனைக்கிறேன். ஸோ இது ஒண்ணு. அப்புறம் இந்த என்ட்ரி ஒண்ணு நெனைக்கிறேன். சாரி அ இந்த என்ட்ரி ஸோ இந்த இந்த ஜோன்லயே பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 3 என்ட்ரீஸ் வந்து எனக்கு வந்து ஃபெயில் ஆச்சு. ஸோ லாஸ்ட்டா ஃபெயில் ஆனதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, நான் வந்து நியூஸுக்கு முன்னாடி வேணாம் ட்ரேட் எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு நான் எடுக்கல. பட் கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, நியூஸ் அப்போ வந்து நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருந்துச்சு. பட் நான் எடுக்கல அந்த ட்ரேடு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் 1, ஃபேஸ் 2ல வந்து நம்ம நியூஸ் ட்ரேட் பண்ணலாம். பட் வந்து எனக்கு ஆல்ரெடி நான் ஒரு 2% கிட்ட லாஸ் பண்ணனால வந்து ஆல்மோஸ்ட் 9 ட்ரேட்ஸ் நான் எடுத்திருக்கேன். சைக்காலஜிக்கலா ரொம்ப அஃபெக்ட் பண்ணிடுச்சு எனக்கு. ஸோ, அதனால வேணாம் இதுக்கு மேல ட்ரேட் எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு ட்ரேட் எடுக்கல. பட் இங்க பார்த்தீங்கன்னா தெரியும், நியூஸ்க்கு அப்புறம் தான் ரியல் மூவ்மெண்ட் நடந்திருக்கும். நியூஸ் அப்போ வந்து ஆக்சுவலி இது ஒரு மூவ்மெண்ட். பட் 3:30க்கு பார்த்தீங்கன்னா, 3:30 தான் என்னோட டைம் ஜோனு. என்னோட டைம் ஜோன்ல வந்து நல்ல ஒரு மூவ்மெண்ட். இதான் வந்து நியூயார்க் ஓப்பன் மூவ்மெண்ட். ஸோ, நியூயார்க் செஷன் ஓப்பன் ஆன உடனே நல்ல ஒரு ஸ்வீப் பண்ணிட்டு, திரும்பியுமே ஒரு ஒரு நல்ல மூவ்மெண்ட் குடுத்திருக்கு மேல. நான் இந்த என்ட்ரி எடுத்திருக்கலாம் ஆக்சுவலி. ஆம் பட் வந்து சைக்காலஜிக்கலா வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆயிருச்சு. இனிமே அந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, நான் எப்பலாம் நியூஸ் இருக்கோ அதுக்கு முன்னாடி ட்ரேட் எடுக்கிறதே இல்ல. எவ்வளோ நல்ல செட்டப்பா இருந்தாலுமே எடுக்கிறதில்ல. நல்ல மூவ்மெண்ட் மிஸ் ஆனாலுமே பரவாயில்லன்னு சொல்லி எடுக்கிறதில்ல. நியூஸ்க்கு அப்புறம் ஒரு 1 ஹவர் ஆர் 1/2 அன் ஹவர்க்கு அப்புறம் நல்ல ஒரு என்ட்ரி இருந்தா மட்டும் தான் இப்பலாம் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ ஆக்சுவலி அது ஒரு பெரிய மிஸ்டேக்கு. ஸோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் ட்ரேடே எடுக்க வேணாம். ஓகே. ஆல்மோஸ்ட் வந்து என்னோட இந்த 18த் டிசம்பர் 18த் எண்ட்ல பார்த்தீங்கன்னா, எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு அ 3%ஆ மேபி 4% நெனைக்கிறேன். ஓகே. ஆம் சாரி 3% கிட்ட லாஸ்ல இருந்துச்சு என்னோட அக்கவுண்ட் ஓவராலா. சரி ஓகே. இதுக்கப்புறம் நம்ம ட்ரேட் எதுவும் எடுக்க வேணாம். ஏன்னா டிசம்பர் ஆக்சுவலி எனக்கு நல்ல என்ட்ரிலாம் குடுத்துருக்கு தான். பட் நான் தான் வந்து ஒழுங்கா ரூல் ஃபாலோ பண்ணாதனால ரொம்ப லாஸ் ஆச்சு. ஸோ நானும் வெக்கேஷன்ல இருந்தனால ரொம்ப ட்ராவல் அதெல்லாம் இருந்தனால என்னால சுத்தமா ஃபோக்கஸ் பண்ண முடியல சார்ட்ல. ஸோ அதனால வந்து நான் கொஞ்சம் பிரேக் எடுக்கலாம். ஒரு மேபி நியூ இயர்க்கு அப்புறம் ட்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் வந்து என்னோட ஆப் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிட்டேன். மெட்டாடேட்டா ஆப் எல்லாமே. எம்ப்ளிஃபை ஆப்லாம். பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 19த், 22, 23 நான் வந்து ரெகுலரா வாட்ச் பண்ணிட்டே இருப்பேன் சார்ட்ட. ஸோ இந்த 3 டேஸுமே நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருந்துச்சு மார்க்கெட்ல. நல்ல ஒரு சூப்பரான ஏ பிளஸ் செட்டப்பா இருந்துச்சு. பட் நான் மிஸ் பண்ணிட்டேன். பட் ஸ்டில் ஓகேன்னு இருந்தேன். பட் இந்த 3 டேஸ் மிஸ் பண்ணனால, மேபி நம்ம ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு 24த் வந்து திரும்பி இன்ஸ்டால் பண்ணிட்டு 24த் வந்துட்டு நான் கிறிஸ்துமஸ்க்கு முந்தின நாள் நெனைக்கிறேன். நான் ட்ரேட் வந்து பிளேஸ் பண்ணேன். பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 8 ட்ரேட்ஸ் எல்லாமே லாஸு. ஓவராலா பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 6% லாஸ்ல இருந்தேன். ஆல்மோஸ்ட் ஒரு 6% 5.5% கிட்ட லாஸ்ல இருந்தேன். என்னோட ஃபேஸ் 2 அக்கவுண்ட்ல. ஜஸ்ட் இந்த சைக்காலஜி நெனச்சு பாருங்களேன், எப்படி இருக்கும் அப்படின்னு. நம்ம நான் கிறிஸ்மஸ் அன்னைக்கு வந்து வெக்கேஷன் ஓகே. ஆ ஸோ 24த் வந்து அ நான் ஆல்மோஸ்ட் ஒரு 5.5% ஃபேஸ் 2 அக்கவுண்ட்ல லாஸ்ல இருக்கேன் அப்படின்னா, சைக்காலஜிக்கலா நான் ரொம்ப அஃபெக்ட் ஆயிட்டேன். ஸோ ஓகே 25த் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஆம் ஸோ இத பத்தி ரொம்ப திங்க் பண்ணாம, நான் வந்து என்னென்ன மிஸ்டேக்லாம் பண்ணேன். ஏன்னா, என்னோட ஃபேஸ் 1 அக்கவுண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஃபர்ஸ்ட் வீக்லயே நான் பாஸ் பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்லயே பாஸ் பண்ணிட்டேன். ஸோ ஏன் நான் லாஸ் பண்ணிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ஜர்னல் பண்ணேன் ஆக்சுவலி 25த் வந்து நான் பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாமே என்னோட ரூல்லாம் நான் பிரீச் பண்ண மிஸ்டேக் எல்லாமே வந்து நான் ஜர்னல் பண்ணிட்டு, அத நோட் பண்ணி வச்சுட்டேன். ஓகே இந்த மாரி மிஸ்டேக்லாம் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ ஆக்சுவலி எல்லாருக்கும் என்ன மைண்ட்ல இருக்கும் அப்டின்னா 26த் வந்து பெருசா மார்க்கெட்ல மூவ்மெண்ட் இருக்காது. ஏன்னா வந்துட்டு கிறிஸ்துமஸ்க்கு நெக்ஸ்ட் டே. ஸோ யாரும் எடுக்க மாட்டாங்க. பட் எனக்கு வந்து நல்ல செட்டப் கிடைச்சது. நான் ரூல்லாம் வந்து செக் பண்ணேன். ஓகே எல்லா ரூலயுமே என்னோட ஸ்ட்ராட்டஜி எல்லாமே வந்து இதுக்குள்ள வருது. நம்ம ட்ரை பண்ணலாம்னு சொல்லி தான் 26த் வந்து நான் ட்ரை பண்ணேன். ஸோ டோட்டலா நான் 3 ட்ரேட்ஸ் எடுத்தேன். ஆக்சுவலி இங்க 6 ட்ரேட்ன்னு காட்டும். ஆ 3 ட்ரேட் நான் என்ன மென்ஷன் பண்ணேன்னா, ஒரு என்ட்ரியுமே பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணேன். லைக் 0.5 போறதுக்கு பதிலா 0.25, 0.25 சொல்லி ஸ்ப்ளிட் பண்ணி நான் என்ட்ரி எடுத்தேன். ஸோ ஓவராலா 6 ட்ரேட் எடுத்திருக்கேன். ஸோ ஒரே நாள்ல பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 1900 கிட்ட ப்ராஃபிட் பண்ணி, அ அட் தி எண்ட் பார்த்தீங்கன்னா, 26த் டிசம்பர் வந்துட்டு
நான் 25,542 ப்ளஸ் 500 ப்ராஃபிட்ல வந்து வச்சுட்டேன். என்னோட 6 6% லாஸ வந்து ரெக்கவர் பண்ணிட்டு, ப்ளஸ் ஒரு 2% வந்து ப்ராஃபிட்ல வந்து நான் வந்து என்னோட அக்கவுண்ட் வந்து ரெக்கவர் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் இது வந்து எனக்கு சைக்காலஜிக்கலா ரொம்பவே வந்து பூஸ்ட் பண்ணுச்சு. ஓகே, நம்ம வந்து ஒரு ஒரு ரூல ஃபாலோ பண்ணி ஒண்ணு பண்றோம் அப்படின்னா, அது கண்டிப்பா வந்து ஒர்க் ஆகுதுன்னு வந்து என்னோட சைக்காலஜிக்கலா எனக்கு வந்து ரொம்ப ஓகே. இது ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இத வந்து இதையே ஃபாலோ பண்ணலாம்னு சொல்லிட்டு, ஒரு சாட்டர்டே, சண்டே வந்து நான் திரும்பியுமே வந்துட்டு நல்லா ஜர்னல் பண்ணேன். நம்ம என்ன மாரி ட்ரேட்ஸ் வந்து மண்டே எடுக்கலாம். ஏன்னா மோஸ்ட்டா மண்டே வந்து எனக்கு வந்து பெருசா வந்து ட்ரேட் வந்து எடுத்தாலுமே லாஸ் ஆகும். ஸோ மண்டே வந்து எப்படி ட்ரேட் எடுக்கலாம்? என்ன மாரி எடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லா வந்து ஜர்னல் பண்ணி, நான் பண்ண மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணக்கூடாது மண்டேன்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லா ஜர்னல் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ நல்ல ஒரு ஏ பிளஸ் செட்டப் வந்து மண்டேவுமே எனக்கு வந்து கிடைச்சது. அ அப்ப நான் வந்து லாட் சைஸ் வந்து ரொம்ப சின்ன லாட் சைஸ் 0.25 தான் எடுத்தேன். பட் நான் கேட்ச் பண்ண பிப்ஸ் பார்த்தீங்கன்னா, 300 பிப்ஸ் கிட்ட நான் வந்து ஓவராலா கேப்சர் பண்ணேன். ஸோ ஒரே ட்ரேட்ல அரவுண்ட் அரவுண்ட் 300 பிப்ஸ் லைக் $727 வந்து நான் ப்ராஃபிட் பண்ணிட்டு, நான் ஓவராலா வந்து ஃபேஸ் 2 வந்து கொண்டு வந்து பாஸ் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் வந்து எனக்கு வந்து எப்படி சைக்காலஜிக்கலா அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னு நான் வந்து அ ஒரு ஒரு சின்ன வீடியோவா வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். பட் ஸ்டில் நான் வந்து லாஸ்ட் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நான் ஃபோக்கஸ் பண்றது வந்துட்டு என்னோட ரிஸ்க் டூ ரிவார்ட்ல தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். வின் ரேஷியோல வந்து பெருசா ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் என்ட்ரி வந்து ஜஸ்ட் மொமெண்டம் வச்சு மட்டும் தான் என்ட்ரி எடுப்பேன். நான் வந்து எந்த ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் அதெல்லாம் வந்து பெருசா எனக்கு நான் பார்க்க மாட்டேன். ஜஸ்ட் ஒரு 3 மினிட் கேண்டில் அல்லது 1 மினிட் கேண்டிலோட மொமெண்டம் வச்சு அ எப்படி வந்து என்ட்ரி எடுக்கிறதுன்னு சொல்லி நானா ரிஃபைன் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து நானா லேர்ன் பண்ணிட்டேன். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி தான் வந்துட்டு இப்ப நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பட் லாஸ்ட் வீடியோல நான் சொல்லியிருப்பேன். என்னோட ஃபேஸ் ஒன் அக்கவுண்ட்ல வந்துட்டு இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபேஸ் ஒன்ல வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட வின் ரேஷியோ வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். 67% தான். பட் என் ப்ராஃபிட் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 7.2% அதாச்சும் நான் ஒரு 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 ட்ரேடுக்கு வந்து நான் ஒரு 1% ரிஸ்க் வைக்கிறேன் அப்டின்னா, நான் அட்லீஸ்ட் ஆவரேஜா வந்து 7% வந்து ப்ராஃபிட் எடுக்கிறேன் அப்டின்னு தான் இதுக்கு மீனிங்கு. பட் இங்க ஃபேஸ் 2ல பார்த்தீங்கன்னா, கன்டினியூஸா நான் லாஸ் பண்ணனால வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட ப்ராஃபிட் ஃபேக்டர் வந்து ஆல்மோஸ்ட் 0.5, 0.3 கிட்ட போயிருச்சு. அதுக்கப்புறம் தான் நான் வந்து லாஸ்ட்டா வந்து கொஞ்சம் ஜஸ்ட் 2 டேஸ்ல வந்து நான் ப்ராஃபிட் பண்ணனால, என் ப்ராஃபிட் ஃபேக்டர் வந்து ஜஸ்ட் 1.73 தான் இருக்கு. பட் ஸ்டில் வின் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 26% தான். ஸோ இத நான் எதுக்கு ஷோ பண்றேன் அப்டின்னா, வின் ரேஷியோ வந்துலாம் வந்து மேட்டரே கிடையாது. வின் ரேஷியோ வந்து நீங்க 20%, 25% கூட வச்சுக்கலாம். பட் அட் லாஸ்ட் வந்து நீங்க வந்து எப்படி ஒரு ஃபண்டிங் அக்கவுண்ட்ட வந்து பாஸ் பண்ணணும்னு கத்துக்கணும் அப்டின்னா, நீங்க உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மென்ட், உங்களோட சைக்காலஜிய வந்து கண்ட்ரோல் பண்ணாலே போதும். ஸோ, அ ஃபார் எக்ஸாம்பிள் நான் நான் வந்து ஒரு 10 அக்கவுண்ட்ட வந்துட்டு நான் இதுவரைக்கும் ட்ரேட் பண்ணியிருக்கேன். 10 அக்கவுண்ட்ஸ் வந்து இதுவரைக்கும் நான் வந்து ட்ரேட் பண்ணியிருக்கேன். 10 அக்கவுண்ட்டுமே நான் ப்ளோ பண்ணிட்டேன். ரீசன் பார்த்தீங்கன்னா, நான் வந்து எனக்கு என்ன செட் ஆகும் அப்படின்னு நான் வந்து ஃபைண்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 250 டாலர்ஸ் வந்து தான் நான் வந்து மேக்ஸிமம் எய்ம் பண்ணுவேன். ஒரு ஒரு ட்ரேடுக்கு வந்து ஒரு 1%லேருந்து 1.5% தான் நான் வந்து ப்ராஃபிட் பண்ணிட்டு இருப்பேன். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒன் டே நான் ப்ராஃபிட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா, எனக்கு லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, திரும்பி ஒரு ஒரு சின்ன லாஸ் வரும். 3 டே பார்த்தீங்கன்னா, எனக்கு லாஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 2% லாஸ் ஆயிரும் என்னோட அக்கவுண்ட்ல. அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, திரும்பியும் அந்த 2% லாஸ வந்து ரெக்கவர் பண்றதுக்கே எனக்கு வந்து அனதர் 2 டேஸ் ஆகும். இல்லன்னா 3 டேஸ் ஆகும். இல்லன்னா எப்போ ஒரு நல்ல செட்டப் வருதோ அப்ப தான் லாஸ் பண்ண முடியும். லைக் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ இப்படி பண்றனால எனக்கு சைக்காலஜி வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகும். ஸோ அப்பதான் வந்து எனக்கு வந்து ஓகே ஃபண்டட் அக்கவுண்ட்ஸ வந்து நான் பாஸ் பண்ணணும் அப்படின்னா, அ ஒரு 1 ஆர் 2 ட்ரேட்ஸ்லயே நான் பாஸ் பண்ணணும். அப்படி பாஸ் பண்ணா மட்டும் தான் லைக் லாங் ரன்னா வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, ஃபண்டட் அக்கவுண்ட்ட வந்துட்டு அ ஈஸியா வந்துட்டு அ பாஸ் பண்ணி ஒரு பே அவுட் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அ நான் ஸ்ட்ராட்டஜி வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி தான் ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு எனக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னா, நான் ஆக்சுவலி அந்த YouTubeலாம் பார்த்தீங்கன்னா, ட்ரேடுன்னு சொல்லிட்டு ஃபண்டிங் குரூப்ஸோட சேனல் இருக்கு. அந்த சேனல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களோட ட்ரேட் பண்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு 2 டூ 3 டேஸ்லயே வந்து பாஸ் பண்ணிருவாங்க அவங்களோட சேலஞ்ச் அக்கவுண்ட்ட. அவங்க ரொம்ப நேரம் வந்து ரொம்ப நாளா வந்து சேலஞ்ச் அக்கவுண்ட் வந்து ஒரு 1 மந்த்தோ, 2 மந்த்தோலாம் ட்ரேடே பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் மேக்ஸிமம் 1 ஆர் 2 டேஸ்ல வந்து பாஸ் பண்ணிருவாங்க. ஸோ அப்பதான் எனக்கு தெரிஞ்சது, ஓகே சேலஞ்ச் ஃபேஸ் வந்து நம்ம பாஸ் பண்ணணும் அப்டின்னா, 1 ஆர் 2 டேஸ்ல பாஸ் பண்ணணும். அதுக்கு அதுக்கு ஏத்த மாரி நமக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி வேணும் அப்டின்னு சொல்லி தான், நான் ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணது வந்து ஒரு அம் அ நல்ல ரிஸ்க் டூ ரிவார்ட் இருக்க ஸ்ட்ராட்டஜிய பார்த்து நான் ஃபோக்கஸ் பண்ணி அத ரிஃபைன் பண்ணி ஒரு 2 டூ 3 மந்த்ஸ் வந்து ரிஃபைன் பண்ணி கத்துக்கிட்டேன்.
ஸோ என்னோட ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் யாராச்சும் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா என்னோட செகண்ட் வீடியோ போய் பார்க்கலாம். என்னோட ஃபேஸ் ஒன் அக்கௌண்ட்டு. அதில் வந்து நான் வந்து ஃபுல்லாக என்னோட எப்படி நான் பாஸ் பண்ணேன் ஃபேஸ் ஒன்னு சொல்லிட்டு ஒரு பிரேக் டவுனாக போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோவில் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே சொல்லியிருக்க மாட்டேன். பட் இது இது இப்படி தான் நான் வந்து என்ட்ரி எடுத்தேன். இப்படி தான் நான் ஸ்டாப் லாஸ் வச்சேன்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாக ஒரு ஒரு வீடியோவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ மேபி அந்த வீடியோ நீங்க போய் செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஸோ இதுதான் நான் இந்த வீடியோல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைச்சேன். ஸோ அபார்ட் ஃப்ரம் திஸ் மேபி ஃபண்டிங் டிக்ஸ்லயும் நான் இப்போ பண்ணிட்டு இருக்கேன் ஃபியூச்சர்ஸ் அக்கௌண்ட்டு. ஆக்சுவலி வந்து இதுல வந்து என்னோட ஸ்ட்ராட்டஜியே வேற ஆக்சுவலி. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். வின் ரேஷியோ வந்து ஆல்மோஸ்ட் 89%. ப்ராஃபிட் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா தெரியும். 9.73 இருக்கு. ஸோ இதில ஆக்சுவலி அம் ஃபண்டிங் டிக்ஸுமே நான் ஆல்மோஸ்ட் ஒரு 5 டூ 6 அக்கவுண்ட் வந்து நான் ப்ளோ பண்ணிட்டேன். ரீசன் பார்த்தீங்கன்னா, சேம் ஸ்ட்ராட்டஜி வந்து நான் இங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஆக்சுவலி. பட் அது இங்க பெருசா ஒர்க் ஆகாது. அ ஃபண்டிங் டிக்ஸ் ஃபியூச்சர்ஸ்ல நீங்க பண்ணணும் அப்டின்னா, வின் ரேஷியோவுமே நல்லா இருக்கணும். ஏன்னா அதிகமா லூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இதுக்கு மேக்ஸிமம் ஆ உங்களால வந்து ஒரு நாளைக்கு வந்து 5% தான் லாஸ் பண்ண முடியும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் லாஸே வந்து பார்த்தீங்கன்னா 5% தான் நெனைக்கிறேன். ஸோ மேபி நெக்ஸ்ட் வீடியோல வந்து நான் வேணா இத நான் பாஸ் பண்ணதுக்கப்புறம் இன்னும் ஒரு 0.6% இருக்கு. ஸோ இந்த அக்கவுண்ட் பாஸ் பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு டீட்டெயில் வீடியோவா நான் வந்து போடுறேன். எப்படி வந்துட்டு ஃபண்டிங் டிக்ஸ வந்து நான் நான் வந்து ஹேண்டில் பண்ணி இப்படி பாஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸோ தேங்க் யூ கைஸ். ஸோ இந்த வீடியோல இதுதான் நான் வந்து மென்ஷன் பண்ணணும். லைக் என்னோட ஃபண்டிங் டிக்ஸ் அண்ட் ஃபண்டிங் பிப்ஸ் அக்கவுண்ட் வந்து எப்படி ஃபேஸ் 2 வந்து பாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணணும்னு நெனச்சேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் லைக் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல வந்து ஃபண்டிங் டிக்ஸ் வீடியோ இல்லைனா வந்து ஹோப்ஃபுல்லி ஒரு பே அவுட் எடுத்ததுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு நல்ல வீடியோ வந்து போடுறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.